Swaha, the Chennai Silks. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்புகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. பெசோஸுக்கு சொந்தமான வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை நிறுவனம் அண்மையில் தனது 1/3 பங்கு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. இதில் பெரும்பாலானோர் செய்திக்குழுவை சேர்ந்தவர்களாவர். குறிப்பாக யுக்ரைன் போர்க்களத்தில் செய்தி சேகரித்து வரும் பத்திரிகையாளர் காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் மகன் இஷான் தரூர் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஒட்டுமொத்த செய்திக்குழு என 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். $170 மில்லியன் அதிகமான இழப்பு, நிதி நெருக்கடி என நிறுவனம் காரணம் சொன்னாலும் இது பத்திரிகை துறையின் கருப்பு நாள் என்று விமர்சிக்கப்பட்டது. இந்த பதற்றத்திற்கிடையே பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் $1 மில்லியன் விண்வெளி சுற்றுலாவின் கதவையும் சாத்தியுள்ளது. ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் முதன்மையான விண்வெளி சுற்றுலா ராக்கெட்டான நியூ ஷெப்பர்டை திடீரென நிறுத்துவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நகர்வு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கருதப்பட்டாலும் லாபத்திலும் தொழில் போட்டியிலும் மிகுந்த கவனம் செலுத்துவதையும் மறுசீரமைப்பையும் மதிப்பிடுகிறது. அதன்படி நியூ ஷெப்பர்ட் சுற்றுலா ராக்கெட்டுகள் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதை ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த ராக்கெட் விண்வெளிக்கு பல முறை பயணங்களை மேற்கொண்டு வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறது. எனினும் அதனை நிறுத்தும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் முடிவு வெறுமனே செலவுகளை குறைப்பது பற்றியது அல்ல. நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டத்தின் கீழ் சந்திரனில் தரையிறங்கும் அமைப்பை உருவாக்குவதற்கு தேவையான வளங்கள் இப்போது அங்கு திருப்பிவிடப்படும் என்கிறது ப்ளூ ஆரிஜின். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் விண்வெளி வீரர்களை சந்திரனில் தரையிறக்க உதவும் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை அந்நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இது குறுகிய சுற்றுப்பாதை சுற்றுலா விமானங்களை விட மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் நிதி வாய்ப்பை வழங்குகிறது. விண்வெளி சுற்றுலா உலகளாவிய அளவில் எதிர்பார்ப்பை எகிர செய்திருந்தாலும் அது ஒரு வரையறை செய்யப்பட்ட வணிகமாகவே இருந்தது. சுற்றுலா விமானங்களும் பயணிகளின் எண்ணிக்கையும் குறிப்பிடும்படியாக இல்லை. அதற்குரிய வருவாய் அரசால் நிதியளிக்கப்பட்ட சந்திர மற்றும் சுற்றுப்பாதை பயணங்களை விட பின்தங்கியிருந்தது. குறிப்பாக விண்வெளி சுற்றுலாவை முக்கிய சந்தையாக கருதுவதற்கு பதில் ஒரு மைல்கல்லாகவே தொழில்துறை ஆய்வாளர்கள் கருதினர். அதே நேரத்தில் பெசோஸின் இந்த நடவடிக்கை தொழில்நுட்ப தலைமைத்துவத்தை நோக்கி நகர்வதையே காட்டுவதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் ப்ளூ ஆரிஜினின் நடவடிக்கையானது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஆரோக்கியமான போட்டியை எதிர்கொள்வதோடு விண்வெளியில் கோலோச்சும் நிலையை இலக்காக கொண்டுள்ளது. ப்ளூ ஆரிஜினின் நியூ கிளென் ராக்கெட் மற்றும் ப்ளூ மூன் லேண்டர் ஆகியவை இந்த லட்சியத்திற்கு மையமாக உள்ளன. மேலும் இந்த பகுதிகளில் வெற்றி பெறுவது அந்நிறுவனத்தை நாசாவின் நீண்டகால ஆய்வு திட்டங்களின் மையத்தில் வைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது.